தேர்வு பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழக வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்றதுல இதுலேருந்து ஒரு 2 அல்லது 3 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ வந்து தாவேக்கா அரசு, அதாவது தமிழக வெற்றி கழகம் அவர்கள் புதிய அரசு 2026-27க்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அதில் வந்து என்னென்ன முக்கியமான திட்டங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத அதில் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் முன்னாடி இருந்து திட்டத்தோட பேரை மாற்றிருக்காங்க, சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன மாற்றங்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல வந்து திட்டத்தோட பேர் மாற்றம் மற்றும் அந்த திருத்தப்பட்ட விவரங்களை பார்த்தோம். ஓகேவா? கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதை வந்து வீடு கட்டுறதுக்கு 3.5 லட்சம், அதாவது 3.5 லட்சம் கொடுப்பாங்க. அதை வந்து இப்போ பேரை மாற்றிருக்காங்க, வெற்றி வீடு திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. அந்த அமௌண்ட்டையும் கூட்டியிருக்காங்க, 5 லட்சமா உயர்த்திட்டாங்க. ஓகேவா? முதற்கட்டமாக 70,000 வீடுகளுக்கு இதை கொடுக்குறாங்க. ஓகே, இலவச லேப்டாப் வழங்கும் திட்டம் அப்படின்னு இருந்ததை வெற்றி லேப்டாப் திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. +2 முடிச்சுட்டு கல்லூரி அடி எடுத்துக்கக்கூடிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தான் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒரு லேப்டாப் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதுக்காக வந்து 2,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மாதிரி பள்ளிகள் திட்டம் அப்படின்றத தகைசால் அல்லது பெருந்தலைவர் காமராஜர் பள்ளிகள் அப்படின்னு திட்டம் பேர் மாற்றிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்களுக்கு கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கு உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு, அறிவியல் வசதிகள், ஆய்வகங்கள், ஹாஸ்டல் வசதி உள்ள பள்ளிகளை உருவாக்குறதுக்கு. ஓகேவா? அதாவது அன்புச்சோலை அப்படின்ற திட்டம் தான். அன்புச்சோலை அப்படின்னு தமிழகத்தில் 25 இடங்கள்ல அமைச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேரை தான் இப்போ மாற்றிருக்காங்க, முதியோர் நல்வாழ்வு மையம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? இப்போ வேலைக்கு போகிறவங்க தன்னுடைய பெற்றோரை, வயசானவங்களை வீட்டில் பார்த்துக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்கள கொண்டுட்டு ஈவினிங் வேலை முடிஞ்சு வரும்போது அவங்களை கூட்டிட்டு வர மாதிரி. ஓகேவா? இது வந்து 60 வயதுக்கு மேலே உள்ள முதியவர்களை பார்த்துக்கொள்ள முடியல, முதியவர்கள்னு சொல்றதோட பெற்றோர்களை பார்த்துக்க முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்களுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதோட பேரை தான் முதியோர் நல்வாழ்வு மையம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஓகேவா? முதியோர்களை பாதுகாத்து அவர்களுக்கு தேவையான முழுமையான மருத்துவ பராமரிப்பு மற்றும் உணவு வசதிகளை வழங்கும் வகையில் இத்திட்டம் மறுபெயரிட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வேலைவாய்ப்பு உறுதி பயிற்சி திட்டம் அப்படின்றது வெற்றி 150 திட்டம் அப்படின்னு மாற்றிருக்காங்க. வெற்றி 150 அப்படின்னு சொல்றாங்க. இளைஞர்களுக்கு நவீன திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் இது புதிய கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கு. ஓகேவா? இதுல வந்து ஒரு திட்டம் மிஸ் ஆயிருக்கு, அது உங்களுக்கு கேள்வியா நான் சொல்றேன். அதாவது மகளிர் விடியல் பயண திட்டம் அப்படின்றத இப்போ பேர் மாற்றிருக்காங்க. என்ன பேர் மாற்றிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. புதுப்பிக்கப்பட்ட புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணனின் சீர்திட்டம். இந்த அண்ணனின் சீர்திட்டம் அப்படின்றது ஏழை எளிய குடும்பங்களுக்கு திருமணத்திற்கு உதவும் வகையில் 8 கிராம் தங்க நாணயமும் அதோட ஒரு பட்டு சேலையும் வழங்கக்கூடிய சீர்திட்டம் தான் இது. இதற்காக 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்த அம்மையார் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் பேரில் கொண்டு வருவாங்க. அப்போ வந்து தொகை மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் பேரில் தாலிக்கு தங்கம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா வந்து 8 கிராம், ஃபர்ஸ்ட் 4 கிராம் சொல்லுவாங்க, அப்புறம் 8 கிராம் தங்கம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் நினைச்சிட்டாங்கன்னா திட்டத்தை அப்படியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாக புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒன்று புகுத்திட்டாங்க. அப்போ இந்த திட்டம் இல்லாமே இருந்துச்சு. இப்போ திரும்பி அண்ணனின் சீர்திட்டம் அப்படின்றத நமது புதிய முதல்வர் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அண்ணனின் சீர்திட்டம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா பட்டு சேலை கொடுக்குறாங்க. ஓகே, 812 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அப்படின்றது அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் பொருந்தும். இப்போ நம்ம வந்து பிரைவேட்ல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அதுக்கே தங்க மோதிரம் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது. இது அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஓகேவா? அரசு மருத்துவமனையில் பிறக்கணும். அதுவும் அண்ணாவோட பர்த்டே செப்டம்பர் 15, 2026 தான் திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செப்டம்பர் 15 முதல் அமலுக்கு வரும். இதுக்கு வந்து 560 கோடி நிதி ஒதுக்கீடு போயிருக்காங்க. 560 கோடி. ஓகேவா? குழந்தை வந்து ஜூன் மாதம் 22 அல்லது அதற்கு பிறகு பிறந்திருக்கணும். ஓகேவா? பயனாளிகள் வந்து அந்த அரசு மருத்துவமனையில் மகப்பேறு டயத்தில் பார்க்கக்கூடிய அந்த நம்பர், ஓகேவா, RCHIDன்னு ஒன்று இருக்கும். அந்த ஐடியை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். அந்த ஐடியை வச்சு தான் ஹாஸ்பிட்டலில் பதிவு பண்ணி தான் இந்த நாணயத்தை வாங்க முடியும். ஓகேவா? மருத்துவ வளங்கள் கழகத்தால் தான் இதை கொள்முதல் செஞ்சு தருவாங்க நமக்கு. ஓகே, அதே மாதிரி முதல்ல வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம் அப்படின்னு இருந்ததை இப்போ வந்து பெருந்தலைவர் காமராஜர் பேரில் மாற்றிருக்காங்க. ஓகேவா? அதாவது முதல்ல 1 to 5 வரை தான் இருந்துச்சு. இப்போ 6, 8 அந்த வகுப்பையும் சேர்த்து 1 to 6 வரை விரிவாக்கம் பண்ணிட்டாங்க. இதுக்காக வந்து விரிவாக்க நிதி ஒதுக்கீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. 200 யூனிட் இலவச மின்சாரம், அதாவது தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச மின்சார அளவு 100 யூனிட்ல இருந்து 200 யூனிட்டா உயர்த்தியிருக்காங்க. இதுக்காக 1545 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. வெற்றி திறன் பயிற்சி திட்டம், அதாவது நம்ம பார்த்தோம்ல வெற்றி 150 அப்படின்றது, மாநிலத்தில் உள்ள 12 லட்சம் கல்லூரி மாணவர்கள் மற்றும் 1 லட்சம் வேலையற்ற இளைஞர்களுக்கு நவீன திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறதுக்காக இதுக்காக 150 கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம், சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பெண்களோட பாதுகாப்பு மற்றும் சமூக பாதுகாப்பை முழுமையா உறுதி செய்யறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான். இது வந்து 2026 ஜூன் மாதம் 9ஆம் தேதி கொண்டு வர. இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1091 அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இதனுடைய தலைமை பொறுப்பை யார்ட்ட கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த ஐபிஎஸ் அதிகாரி கே. பவானீஸ்வரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் 2002 பேட்ச் திறமையான ஐபிஎஸ் அதிகாரி. காவல்துறை சேவையில் இவரது சிறப்பான பங்களிப்பிற்காக ஜனாதிபதியின் காவல்துறை பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு உயரிய விருதுகளை பெற்றிருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையின் மேற்கு மண்டலத்தின் முதல் பெண் ஐஜி அப்படின்ற பெருமையும் பெற்றிருக்காங்க. இந்த சிங்கப்பெண் திட்டத்துக்காக 354 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது கீழே வந்து நான் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்ச அந்த பிடிஎஃபையும் கீழே கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபையும் கீழே கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைன்னா நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.